ஜீ தமிழ்ல நான் பிரைம் டைம்ல ஒளிபரப்பாக்கி கொண்டிருக்கிற இதயம் சீரியல் முடிய போறது பல சீரியல் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி உருவாக்கி இருக்கு. இந்த சீரியல் எப்ப முடிவுக்கு வருது, சீரியல் முடிக்க என்ன காரணம் சொல்லிருக்காங்கன்னு நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஜீ தமிழ்ல சூப்பர் ஹிட்டான சீரியல் ஒரு சீரியல் தான் இதயம். 2023ல ஸ்டார்ட் பண்ண இந்த சீரியல் இதுவரைக்கும் சுமார் 600 எபிசோடுக்கு மேல வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஜீ தமிழ்ல இப்போதைக்கு நான் பிரைம் டைம்லயே அதிக எபிசோட் ஒளிபரப்பு பண்ணது இந்த இதயம் சீரியல் தான். இந்த இதயம் சீரியல் மத்த சீரியலோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே மாறுபட்ட கதையை வச்சுதான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சீரியல் ஹீரோ ஹீரோயின் ஆக்ட் பண்ற ஆதி பாரதிக்கு ரசிகர் பட்டாளமே எக்கச்சக்கம். சொல்ல போனா இவங்க ரெண்டு பேருக்காக தான் பல ரசிகர்கள் இந்த சீரியலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ரசிகர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிற வகையில இந்த சீரியல் இன்னும் சில வாரத்தோட முடிவுக்கு வரப்போகுது. இதுக்கான காரணம் கதையில ஸ்டார்டிங்ல இருந்த விறுவிறுப்பு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிருச்சு. ஸ்டார்டிங்ல ஆதி பாரதி கதை இருந்தப்பவே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆண்டாள் அழகர் என்ட்ரிக்கு அப்புறமா கொஞ்சம் டல்லாச்சுன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம ஆதிக்கு எல்லாம் மறந்து போன மாதிரி கதையை சேஞ்ச் பண்ணி வேற ட்ராக்ல கொண்டு போறது ரசிகர்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு தான் சொல்லணும். அதுவே இந்த சீரியலை இப்போ முடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு. சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோட்ல யாருமே எதிர்பார்க்காத பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதாம். அதுலயும் குறிப்பா ஆதிக்கு எல்லா ஞாபகம் வருமா வராதா, அவரு பாரதியோட சேருவாங்களா சேர மாட்டாங்களா அப்படின்னும் அதுல என்னென்ன ட்விஸ்ட் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிற பல விறுவிறுப்பான விஷயங்கள் கிளைமேக்ஸ் எபிசோட்ல நடக்க போகுதாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க இதயம் சீரியல்ல நீங்க யாரெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ண போறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.